இந்த பணி தடைபடக்கூடாது என்பதற்காகத்தானே அந்த கைலாயநாதர் என் திருமணத்திற்கு பிறகும் காரைக்காலிலேயே இருக்கும்படி செய்திருக்கிறார். கணவன் என்ற முறையில் எனது கடமைகள் என்று சிலது இருப்பது போல் மனைவி என்ற முறையில் உனது கடமைகள் என்று சிலது இருக்கின்றன. 15 நாட்களாக நான் இருந்த விரதம் நேற்றோடு முடிந்துவிட்டது. சில போலி சாமியார்கள் காரைக்காலுக்குள் வந்திருக்கிறார்களாம். வீட்டில் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிறாள் அந்த பெண் என்று தெரிந்து கொண்டு தகாத முறையில் நடந்து கொள்ள மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? தனியே இருக்கும் பெண்களின் நகைகளை பறிப்பதோடு அவர்களின் மானத்தையும் பறிக்க முயல்கிறார்களோ? சிவசிவா சுவாமி, இன்று தங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? இன்று நம் காரைக்காலில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது புனிதவதி. கிணற்று தவளை போல் நீ வீட்டிலேயே முடங்கி கிடப்பதா? இதெல்லாம் உனக்கு தெரியவில்லை. சற்று வெளியில் சென்று அக்கம் பக்கத்தில் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேள், உனக்கே புரியும். சிவனடியார்கள் வேடத்தில் வந்திருக்கும் சில போலி சாமியார்கள் ஆங்காங்கே புகுந்து நான் சொன்ன அடாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிவனின் சின்னத்தை அணிந்தவர்கள் ஒருபோதும் இப்படிப்பட்ட இழிவான செயல்களை செய்ய மாட்டார்கள். அப்படி செய்பவர்கள் உண்மையான சிவனடியாராகவும் இருக்க முடியாது. அடாது செய்பவர் படாது பாடுபடுவர் என்ற பழமொழி உங்களுக்கு தெரியாதா? அதற்குரிய தண்டனையை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். அது நடக்கும் போது நடக்கட்டும். ஆனால் நம் வீட்டில் இனி அடியார்களுக்கு அன்னம் விடுவது என்பது நடக்கவே கூடாது. சுவாமி, வேறு வழி இல்லை புரிந்தவரே. எளிதாக சொல்லிவிட்டீர்களே. எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நான் கடைபிடித்து வரும் விரதத்தை இன்று ஒரே நாளில் விட சொன்னால் என்னால் எப்படி விட முடியும்? அதன் மூலம் உனக்கே ஆபத்து வரலாம் என்ற சந்தேகம் வந்த பிறகு அதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? அடியார்கள் என்று எவரையும் இனி அழைத்து உணவிட வேண்டாம். சுவாமி, வருபவர் உண்மையான சிவனடியாரா போலியா என்று என்னால் உணர முடியும். எவன் தவறானவன் எவன் சரியானவன் என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? சிவனடியாருக்கு உணவளிக்காவிட்டால் இவ்வளவு காலம் நான் செய்து வந்த பக்திக்கு பலனில்லாமல் போய்விடுமே. உன் விருப்பத்திற்கு நான் சம்மதித்தால் உனக்கு என்ன நேருமோ என்ற அச்சத்தோடு நான் தவிக்க நேருமே. தாங்கள் சொல்கின்றபடி நடந்து கொண்டால் நான் ஏற்றுக்கொண்ட விரதத்திற்கும் தர்மத்திற்கும் இழுக்கு நேருமே. கணவன் சொற்படி நடப்பது ஒரு மனைவியின் தர்மம் அல்லவா? சிவனடியாருக்கு உணவளிப்பது ஒரு பக்தியின் கடமை அல்லவா? புனிதவதி, நான் இவ்வளவு தூரம் சொல்கிறேன், நீ திரும்ப திரும்ப உன் கருத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. உனக்கு நான் முக்கியமா, உன் விரதம் முக்கியமா? நீதான் முடிவு செய்ய வேண்டும். சுவாமி, இப்போது எதற்கு இந்த விவாதம் எல்லாம்? அதை பற்றி பிறகு பேசிக் கொள்ளலாம். முதலில் வந்து சாப்பிடுங்கள். வார்த்தைக்கு வார்த்தை மறுபேச்சு பேசிவிட்டு இப்போது சாப்பிடவா என்கிறாயா? என் பேச்சுக்கு நீ கட்டுப்படாத போது நான் எதற்கு உணவு அருந்த வேண்டும்? இதற்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் உண்ண போவதில்லை. சுவாமி, வாருங்கள் சுவாமி. ஏன் இவ்வளவு நேரம்? வியாபார விஷயமாக சிலரை சந்திக்க வேண்டியிருந்தது. சரி, உள்ளே வாருங்கள். வாருங்கள். கை கால் கழுவி விட்டு வாருங்கள். உணவு பரிமாறுகிறேன். ஏன் யோசிக்கிறீர்கள்?
மதியம் கூட சாப்பிடவில்லையே, மிகுந்த பசியோடு இருப்பீர்கள். உங்களுக்கு பிடித்த உணவு சமைத்திருக்கிறேன், கொஞ்சமாவது சாப்பிடுங்கள். அப்பாடா, என் மீதிருந்த கோபம் தணிந்து விட்டது என்று நினைக்கிறேன். போதும். பால் அருந்துங்கள். வேண்டாம். ஏன் வேண்டாம் என்கிறீர்கள்? இந்த நாளை நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக எதிர்பார்த்தீர்கள் என்று நான் நன்றாக அறிவேன். நான் காலையில் இதை பற்றி கூறிய போது நீங்கள் எவ்வளவு மகிழ்ந்தீர்கள். உண்மைதான். ஆனால் மனிதர்களின் மனநிலை எப்போதும் ஒரே போல் இருப்பதில்லையே. என் கருத்துக்கு இந்த வீட்டில் மதிப்பில்லாத போது நான் எதை நினைத்து மகிழ முடியும்? நான் நெடுங்காலமாக கடைபிடித்து வரும் அன்னதான தர்மம் என்பதால் தானே அதை என்னால் விட்டுவிட முடியாது என்று வாதாடுகிறேன். அதை ஏன் தாங்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு என்பார்கள். அதைத்தானே நான் சொல்கிறேன். அதை ஏன் நீ புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? திருமணமாகி வந்த அன்றே அடியார் உண்ட பிறகுதான் எனக்கு உணவு என்று சொன்னதை நான் மறுத்தேனா? மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என்ன எவருக்கும் உணவு தரக்கூடாது என்று தடுக்கும் கருமையா? இல்லை, பிறருக்கு உதவக்கூடாது என்று சொல்லும் கல்நெஞ்சம் படைத்தவனா? சுவாமி, அப்படியெல்லாம் தங்களை பற்றி சொன்னால் நான் வணங்கும் இறைவனே என்னை மன்னிக்க மாட்டார். தர்ம சிந்தனை கொண்ட ஒருவரை எனக்கு கணவராக தந்திருக்கிறாயே இறைவா என்றுதான் நான் என் ஈசனை துதிக்கின்றேன். பிறகென்ன? இந்த ஊரில் சூழ்நிலை சரியில்லை என்பதால் தானே நான் அதை தடுக்கிறேன். அதிலும் இனி எப்போதும் அதை செய்யக்கூடாது என்றா சொன்னேன். போலீஸ் சாமியார்களை பற்றிய அச்சம் ஊரெல்லாம் பரவி இருக்கிறது. அது தீரும் வரை எச்சரிக்கையாக இரு என்று சொல்கிறேன். அவ்வளவுதானே? எனக்கு புரிகிறது சுவாமி. ஆனால் இது நாள் வரை புனிதவதியின் இல்லத்திற்கு சென்றால் பசியார உணவு உண்ணலாம் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் வருவார்களே, எப்படி அவர்களை நான் ஏமாற்ற முடியும்? என் வீட்டிற்கு வராதே என்று முகத்துக்கு நேரே எப்படி கதவை அடைக்க முடியும்? இதற்கெல்லாம் நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை உடைத்துவிட்டு செய்ய முடியும். அதேபோல் செய்யக்கூடாது என்று தீர்மானித்தால் அதற்கான வழிகளை எளிதில் கண்டுபிடிக்க முடியும். கணவனின் பேச்சை விட நீ கடைபிடிக்கும் விரதம் உனக்கு முக்கியம். என் விருப்பத்தை விட
நீ செய்யும் தொண்டுதான் உனக்கு முக்கியம். ஏன் சுவாமி இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? என் விருப்பம் உங்கள் விருப்பம் என்று ஏன் பிரித்து பேசுகிறீர்கள்? என்னதான் ஒரு ஆண் பெண்ணின் கழுத்தில் திருமாங்கல்யத்தை கட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்டாலும் முதலிரவில் தன்னையே அந்த பெண் கணவனுக்கு அர்ப்பணித்த பிறகுதானே இவள் எனக்கு சொந்தமானவள், இவர் என்னவர் என்ற பந்தம் அவர்களுக்குள் உருவாகிறது. நமக்குள் அப்படி ஒரு மங்கள காரியம் நடக்காததால் நீங்கள் என்னை பிரித்து பார்க்கிறீர்கள். அந்த அன்பு பரிமாற்றம் நடக்கப் போகும் இந்த வேளையில் நீங்கள் இப்படி மனம் நொந்து பேசலாமா? வேண்டாம் புனிதவதி. சாந்தி முகூர்த்தம் என்பது வெறும் உடலால் சேரக்கூடிய விஷயம் அல்ல, அதில் ஆத்மார்த்தமும் இருக்க வேண்டும். இரு மனங்களும் ஒன்று சேர வேண்டும். நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இந்த நிலையில் அதில் ஈடுபட எனக்கு விருப்பமில்லை. எப்போது நம் இருவரின் மனம் ஒத்துப்போகிறதோ அதுவரை நாம் இதற்கு முன்பு எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம். நீ கீழே படுத்துக்கொள். பரமதத்தரே, இந்த காரைக்காலிலேயே இப்படி எவருமே தன் மகள் திருமணத்தில் மாப்பிள்ளைக்கு இந்த அளவுக்கு செய்ததில்லை என்று எல்லோரும் பாராட்ட வேண்டும். மாப்பிள்ளைக்கு நான் போட போகும் மோதிரத்தில் சொலிக்கும் வைரங்களைக் கண்டு அந்த திருமண வீடே பரபரக்க வேண்டும். இதையெல்லாம் எங்கு வாங்கினீர்கள் என்று அதிசயப்பட்டு கேட்க வேண்டும். அதற்கு தக்கபடி நல்ல தோஷமில்லாத வைரங்களாக கொடுங்கள். என்ன பரமதத்தரே, நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம், நீங்கள் கவனித்தது போலவே தெரியவில்லையே. என்ன கேட்டீர்கள்? இன்று உங்களுக்கு என்னவாயிற்று? ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் சொல்வது உண்மைதான். என் மனம் பெரும் குழப்பத்தில் இருக்கிறது. நாம் நாளை பேசலாமா? அதனால் என்ன, பரவாயில்லை. திருமணத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கின்றன. நாங்கள் நாளை வருகிறோம். ஆகட்டும்.
ஐயா, என்ன பொண்ணா? நீங்கள் ஏனோ இன்று இயல்பாகவே இல்லையே. ஏன் அப்படி சொல்கிறாய்? வந்த வாடிக்கையாளர்களை இப்படி திருப்பி அனுப்புவது இதுவே முதல் தடவை. மதிய உணவிற்கு நேரமாகிவிட்டது. வீட்டிற்கு போக வேண்டாமா? இல்லை பொண்ணா, நான் இப்போது போகப் போவதில்லை. நீ சென்று மதிய உணவை இங்கு கொண்டு வந்துவிட. ஐயா, சொன்னதை செய். சரிங்க ஐயா. அம்மா, வா பொன்னா. அவர் எங்கே? ஏன் இன்னும் சாப்பிட வரவில்லை? இல்லை அம்மா, அவர் வரமாட்டார். ஏன்? சாப்பாட்டை கடைக்கு வாங்கி வர சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறார். அம்மா, ஐயாவிற்கு உடல்நலம் சரியில்லையா? ஏன் அப்படி கேட்கிறாய்? அவர் கடைக்கு வந்தது முதலே அவர் இயல்பாகவே இல்லை அம்மா. வந்த வணிகத்தையும் சரியாக கவனிக்கவில்லை. மனம் சரியாக இருந்தால் அனைத்தும் சரியாக இருக்கும். அம்மா, ஏன் அமைதியாகிவிட்டீர்கள்? உங்களுக்கும் உடல்நலம் சரியில்லையா? இல்லை, அதெல்லாம் ஒன்றுமில்லை. நான் சென்று சாப்பாடு கொண்டு வருகிறேன். சரி அம்மா.
இறைவா, கைலாயநாதா, திருவிளையாடல் எனும் பெயரில் உனது அடியார்களை சோதிப்பாய் என்பார்களே, அவ்வாறுதான் இன்று எனக்கு இப்படி ஒரு சோதனையை தந்திருக்கிறாயா? எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் அடியாருக்கு அன்னமிடும் பணியை செய்து கொண்டிருக்கிறேனே என்று அதையே செய்ய முடியாதபடி எனக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டாயே. கணவரின் சொல் கேட்டு விரதத்தை கைவிடுவதா, விரதத்தை மேற்கொண்டு கணவரின் கருத்துக்கு மாறாக நடந்து கொள்வதா? எது தர்மம், எது நியாயம்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. புனிதவதி, என்ன நடந்தது புனிதவதி? எதை பற்றி கேட்கிறீர்கள்? நீ ஆலயத்திற்கு வரும்போதெல்லாம் உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தம் இன்று இல்லையே. ஆலய வாசலில் நீ கோலமிடும் போது அந்த கோலப்பொடியோடு சேர்த்து உன் கண்ணீரையும் கலந்து விட்டாயா? என்னை மன்னித்து விடுங்கள் குருக்களே. என் கணவருக்கும் எனக்கும் நேர்ந்த பூசலை யாரிடமாவது என்னால் எப்படி கூற முடியும்? நீங்களும் என் தந்தையார் போல்தான். இருப்பினும் இதை பற்றி என்னால் எவ்வாறு உங்களிடம் கூற முடியும்? வேண்டாம் அம்மா, வேண்டாம். 4 சுவற்றுக்குள் நடக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அவர்கள் குடும்பத்திற்குள்ளேயே இருக்க வேண்டும். இருந்தாலும் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், பதிசொல் தவறாமல் நடப்பதே பதிவிரதா தர்மம். அதை ஒருபோதும் மறந்துவிடாதே. உன் மனதில் என்ன குறை இருந்தாலும் இந்த கைலாயநாதர் தீர்த்து வைப்பார். தைரியமாக இரு. புனிதவதி, என்ன நேர்ந்தது? எவ்வளவோ போராட்டத்திற்கு பிறகு அவரை நீ திருமணம் செய்து கொண்டாய். உன் பெற்றோர்கள் எல்லோரும் கண்டு வியக்கும் அளவிற்கு தனி குடித்தனம் வைத்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை தொடங்கி வைத்தார்கள். நீ மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ கண்ணீரோடு அமர்ந்திருக்கிறாயே, அது சொல் புனிதவதி. என் மனதில் உள்ளதை சொல்வதற்கு நீதான் இருக்கிறாய். உன் மனதில் உள்ளதை சொல்வதற்கு நான் தான் இருக்கிறேன். என்னிடம் கூட சொல்ல முடியாத அளவிற்கு அப்படி என்னதான் பிரச்சனை? உன்னிடம் சொல்லக்கூடாதென்று எதுவும் இல்லை மாலினி. பிறகு என்ன தயக்கம்? சொல். தனியே இருக்கும் பெண்களின் நகைகளை பறிப்பதோடு அவர்களின் மானத்தையும் பறிக்க முயல்கிறார்களோ? சிவசிவா, நான் எவ்வளவு தூரம் சொல்கிறேன், நீ திரும்ப திரும்ப உன் கருத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. உனக்கு நான் முக்கியமா, உன் விரதம் முக்கியமா? நீதான் முடிவு செய்ய வேண்டும். சாந்தி முகூர்த்தம் என்பது வெறும் உடலால் சேரக்கூடிய விஷயம் அல்ல, அதில் ஆத்மார்த்தமும் இருக்க வேண்டும். இரு மனங்களும் ஒன்று சேர வேண்டும். நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இந்த நிலையில் அதில் ஈடுபட எனக்கு விருப்பமில்லை.
சாப்பாட்டை கடைக்கு வாங்கி வர சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறார். ஒரே வீட்டில் இருந்தாலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் முகம் கொடுத்து கூட பேசுவதில்லை. புனிதவதி, நிலைமை எந்த அளவிற்கு மோசமாகும்படி விட்டுவிட்டாயே. இந்த விஷயத்தில் நீதான் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். யாரோ சொன்னார்கள் என்பதற்காக இவர் இப்படி கூறுவதை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் யாருக்காக சொல்கிறார்? தான் காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவிக்கு யாராலும் தீங்கு நேரக்கூடாது என்பதற்காகத்தானே அப்படி சொல்கிறார். அடியவன் என்ற பெயரில் ஒரு கொடியவன் வந்து அதனால் உனக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தானே உன் கணவர் சொல்கிறார். தான் கேள்விப்பட்ட செய்தியை கொண்டு யோசித்து அவர் மனதிற்கு அதுதான் சரி என்று தோன்றிய பிறகுதான் அப்படி சொல்கிறார். அதெல்லாம் சரி, ஆனால் என்ற பேச்சுக்கே இடமில்லை. திருமண வாழ்க்கை என்றால் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். நான் மட்டும் என்ன திருமணத்திற்கு முன்பு இருந்தது போலவா இப்போது இருக்கிறேன்? கணவனின் மனதை புரிந்து நடக்க வேண்டியதுதான் மனைவியின் கடமை. அதே போல் மனைவியை பாதுகாப்பது கணவனின் கடமை. அதற்காக சிவனடியாருக்கு அமுது படைக்காமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? இதோ பார் புனிதவதி, எந்த ஆண் மகனும் முதலிரவில் தன் மனைவி விரதம் என்று விலகி இருப்பதை ஏற்க மாட்டான். ஆனால் அவரோ அதே உன் பொருட்டு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட கணவரிடம் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எந்த அளவிற்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும்? அதனால் சிறிது காலத்திற்கு அவர் சொற்படி நடப்பதுதான் உனக்கு நல்லது. நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீதான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். சுவாமி, பால் அருந்துங்கள். வேண்டாம். சுவாமி, சற்று நில்லுங்கள். என் மீது கோபம் இருந்தால் அதை நேருக்கு நேர் தீர்த்துக் கொள்ளுங்கள். அதை விடுத்து நீங்கள் இப்படி மௌனமாக இருப்பது எனக்கு தாழாத வேதனையை அளிக்கிறது. என்ன சொல்கிறாய்? நீ ஏன் வேதனைப்பட வேண்டும்? நான் எப்போதும் போல்தானே இருக்கிறேன். நேற்று இரவு கூட நீ என்னை சாப்பிட அழைத்த போது நான் ஏதாவது மறுத்தா பேசினேன்? இல்லையே. பிறகு எதற்கு நீ வேதனைப்பட வேண்டும்? என்ன பேசுகிறீர்கள் என்று தெரிந்துதான் பேசுகிறீர்களா? தாங்கள் சொல்வது போல் உண்பதும் உறங்குவதும் தான் வாழ்க்கையா? ஒருவர் மனதை மற்றொருவர் புரிந்து நடந்து கொள்ள வேண்டாமா? எதையதையோ நினைத்துக் கொண்டு ஏன் என்னை இப்படி தண்டிக்கிறீர்கள்? என் வார்த்தைக்கு இங்கு மதிப்பில்லாத போது நாம் எப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும்? நமக்குள் ஏற்பட்டிருக்கும் இந்த பிளவு உனக்கு நான் கொடுக்கும் தண்டனை அல்ல, எனக்கு நானே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை. நீ உன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து விடுகிறாய். ஆனால் நானோ அதையெல்லாம் உள்ளுக்குள்ளே வைத்து புழுங்கிக் கொண்டிருக்கிறேன். என் உணர்வுகள் அனைத்தையும் அடக்கி உள்ளுக்குள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். சுவாமி, தாங்கள் எந்த வகையிலும் சிறிதளவு கூட வேதனைப்படக்கூடாது. இப்பொழுது என்ன? நான் எந்த சிவனடியாருக்கும் அன்னமிடக்கூடாது, எந்த சிவனடியாரையும் வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது, அவ்வளவுதானே? சரி, நீங்கள் சொல்கிறபடியே செய்கிறேன். இனி உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டேன். போதுமா? புனிதவதி, இதுவரை நான் உனது செயலுக்கு ஏதாவது தடை விதித்திருக்கிறேனா? எனது கருத்தை உன்மீது திணித்து அதை செய்யாதே இதை செய்யாதே என்று தடுத்திருக்கிறேனா? இல்லையே. இப்போது மட்டும் ஏன் இப்படி சொல்கிறேன்? உனக்கு ஏதும் நேர்ந்து விடக்கூடாது, அதனால் நம் இன்ப வாழ்வில் பங்கம் வந்துவிடக் கூடாது என்பதால் தானே இப்படி நடந்து கொள்கிறேன். இதுவரை நமக்குள் ஏதும் இல்லை என்றாலும்
இறுதி வரை அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதால் தானே சற்று கடுமையாக நடந்து கொண்டேன். அது தவறா? சரி, நான் செய்தது தவறு என்றால் என்னை மன்னித்துவிட. இப்போது மட்டும் இப்படியெல்லாம் பேசுங்கள். இத்தனை நாட்கள் என்னை என்ன பாடுபடுத்தி விட்டீர்கள். இரவெல்லாம் உறக்கம் வராமல் தவித்தது எனக்கு தான் தெரியும். புனிதவதி, எனக்கு மட்டும் அந்த வேதனை இல்லையா என்ன? உன்னை விட பன்மடங்கு அந்த வேதனையை நான் தான் அனுபவித்தேன். ஆனால் ஒன்று, திடீரென்று உடல் நலம் இல்லாமல் போகும்போது கசப்பான கஷாயத்தை குடிப்பதில்லையா? அதுவே சிறிது நாட்கள் கழித்து உடல் நலம் சரியானதும் வாழ்க்கை இனிப்பதில்லையா? அதுபோல் நீயும் நானும் சிறிது காலம் வேதனையை அனுபவித்தோம். இனி சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கப் போகிறோம். நான் வேண்டுமானால் இன்று கடைக்கு முழுக்கு போட்டு விடட்டுமா? ஒன்றும் வேண்டாம். ஒழுங்காக கடைக்கு போய் நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ளுங்கள். அன்றும் இப்படித்தான் சொன்னாய். பிறகு தேவையில்லாத குழப்பங்கள் வந்துவிட்டது. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. இவ்வளவு நாள் பொறுத்து விட்டீர்கள் அல்லவா? இரவு வரை பொறுத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் இன்று இரவு நமக்கு முதலிரவு என்று சொல். சரி, நான் மதியம் உணவருந்த வருகிறேன். சுவாமி, பாலை அறிந்துவிட்டு செல்லுங்கள். வருகிறேன். शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्तन प्रियाय सकल लोक सर्व साक्षि स्वरूप திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே அங்கை கூடிய பாகனே ஈசா போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே பிராயேனோ சதுர்வேதம் பாடவே கவியாகும் போற்றவே எமை காக்க வந்த நீ புவியாகும் காப்பாய் நீ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர வேதகீதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே எழிற்கோலங்கள் காட்டியாட
பாடுதே. ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே. அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே. சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே. அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே. அடநாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே. திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா. பாதம் வீதியில் சென்றதே. காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே. அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே. அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே. வேடந்தன் கண் தந்ததாலே புகழ் மேவினார். நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினார். அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோம். திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா. ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே தீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா.